பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள முதுநிலை திருக்கோயிலாகும். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாகும். இத்திருக்கோயிலுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் மக்கள் இறை நம்பிக்கையோடு வருகை தந்து தரிசித்து முருகப்பெருமான் அருள் பெற்று செல்கின்றனர். பழனி திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் நலன் கருதி கிரிவீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுகளின்படி வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை பாதுகாப்புடன் அவைகள் முற்றிலும் அகற்றப்பட்டன. கிரிவீதியில் தனியாருக்கு சொந்தமான 2 சக்கரம் மற்றும் 3 சக்கரம் வாகனங்கள் செல்வது தடை செய்யப்பட்டது. பக்தர்கள் நலன் கருதி நீதிமன்ற உத்தரவின்படி மேற்கொள்ளப்பட்ட இந்த சட்டப்படியான நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட சில அமைப்புகள் தொடர்ந்து திருக்கோயில் நிர்வாகத்திற்கு எதிராக பொய்யான தகவலை சமூக ஊடகங்களில் பரப்பி வருகின்றனர். இந்த நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட சில அமைப்புகளை சேர்ந்த சில நபர்கள் கடந்த மாதம் திருக்கோவில் பஞ்சாமிர்த விற்பனை நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த பஞ்சாமிர்தங்களை பொய்யாக கெட்டுப்போய் காலாவதியாகிவிட்டதாக ஊடகங்களில் அவதூறுகளை பரப்பி பக்தர்களை பஞ்சாமிர்தம் வாங்க விடாமல் தடுத்துள்ளனர். இதனால் கூடுதலாக தயார் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தங்கள் தேக்கமடைந்து விற்பனையாகாமல் குடோனில் வைக்கப்பட்டது. அதனால் காலாவதியான பஞ்சாமிர்தங்களை தற்போது கழிவு செய்ய நடவடிக்கை திருக்கோயிலால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. கழிவுகளை திருக்கோயில் வாகனத்தில் எடுத்து செல்லும் போது அந்த அமைப்புகளை சேர்ந்த சில நபர்கள் திருக்கோயில் வாகனத்தை இடைமறித்து வாகனத்தை திறந்து அத்துமீறி வாகனத்தில் இருந்த கழிவுகளை புகைப்படம் எடுத்து வாகனத்தை இயக்க விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டனர். மேலும் திருக்கோவில் நிர்வாகத்திற்கு எதிராக ஊடகங்களில் கெட்டுப்போன பஞ்சாமிர்தத்தை பக்தர்களுக்கு விற்கிறார்கள் என்று தொடர்ந்து அவதூறுகளை பரப்பியும் திருக்கோயில் பணிக்கு இடையூறு செய்தும் திருக்கோயில் பணி செய்யும் அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தும் அரசாங்கத்திற்கு அவதூறு ஏற்படுத்தும் விதமாகவும் பொதுமக்கள் யாரும் பழனி திருக்கோவில் பஞ்சாமிர்தம் வாங்காத நிலையை ஏற்படுத்தி திருக்கோவில் நிர்வாகம் தானாகவே பஞ்சாமிர்தம் விற்பனையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உள்நோக்கத்திலும் பொதுமக்களை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்திலும் இவ்வாறு அவர்கள் செயல்புரிந்துள்ளனர். திருக்கோவில் பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பி விற்பனையை முற்றிலும் தடுத்துவிட்டால் தனது பஞ்சாமிர்த விற்பனை தொழில் நன்றாக இருக்கும் என அவதூறு வேலைகளை அவர் செய்து வருவதும் தெரிய வருகிறது. எனவே தொடர்ச்சியாக திருக்கோவில் நிர்வாகத்திற்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் பொய்யான தகவல்களை திட்டமிட்டு ஊடகங்களில் ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் நம்பி ஏமாறும் வகையில் அவதூறு பரப்பி தமிழ்நாடு அரசின் கீழ் நடைபெற்று வரும் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க செய்து முடக்கிவிட வேண்டும் என்ற தூய உள்நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் அந்த நபர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் இணை ஆணையர் திரு மாரிமுத்து அவர்கள் காவல்துறையிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார்.